வெல்கம் டு தமிழ் ஜிகே அகாடமி. தினசரி நடப்பு நிகழ்வுகள். பரதநாட்டிய நடனக் கலைஞர் ஊர்மிளா சத்யநாராயணனுக்கு நிருத்திய கலாநிதி விருது வழங்கப்பட்டது. உலக பிரெய்லி தினம் 2026 ஜனவரி 4. பிரெய்லி மற்றும் பார்வை குறைபாடுள்ளவர்களின் உரிமைகள் பற்றிய விழிப்பு உணர்வை ஊக்குவிப்பதே இதன் நோக்கம் ஆகும். இது முதன்முதலில் 2019ஆம் ஆண்டில் கொண்டாடப்பட்டது. லூயிஸ் பிரெய்லியின் பிறந்த நாளை குறிக்கும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. மூத்த திராவிட தலைவரும் திமுக உயர்மட்ட நடவடிக்கை குழு உறுப்பினருமான ட. கணேசன் சமீபத்தில் காலமானார். இவர் 1965ஆம் ஆண்டு இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்தின் முக்கிய நபராக இருந்தார். 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் முதன்மை தளபதியாக வழிநடத்திய எல். கணேசன் மிசா சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டவர். ஜனவரி 3, 2026 அன்று புதுதில்லி ராய் பித்தோரா கலாச்சார வளாகத்தில் ஒளி மற்றும் தாமரை விழித்தெழுந்தவரின் நினைவுச் சின்னங்கள் என்ற தலைப்பில் புனித பிப்ரஹ்வா நினைவுச் சின்னங்களின் பிரம்மாண்டமான சர்வதேச கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். ஜனவரி 4, 2026 அன்று வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகம் ஆகியவற்றின் உறுப்பினர்களான மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் 25 வெவ்வேறு பயிர்களில் 184 புதிதாக உருவாக்கப்பட்ட பயிர் வகைகளை வெளியிட்டார். 2024 முதல் 2025 வரை பயிர் ஆண்டில் 150.18 மில்லியன் டன்களை அடைந்து இந்தியா உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளராக மாறியது. ஜனவரி 2026 இல் இந்தியாவும் பாகிஸ்தானும் புதுதில்லி, இந்தியா மற்றும் இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் ஒரே நேரத்தில் இராஜதந்திர வழிகள் மூலம் அணுசக்தி நிறுவல்கள் மற்றும் வசதிகளின் பட்டியலை பரிமாறிக் கொண்டன. இது இரு நாடுகளுக்கும் இடையில் இதுபோன்ற பட்டியல்களின் தொடர்ச்சியான 35வது பரிமாற்றத்தை குறிக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான அணுசக்தி நிறுவல்கள் மற்றும் வசதிகளுக்கு எதிரான தாக்குதல் தடை ஒப்பந்தத்தின் கீழ் இந்த பரிமாற்றம் செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தம் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே டிசம்பர் 31, 1988 அன்று கையெழுத்தானது. இருப்பினும் இது ஜனவரி 27, 1991 அன்று நடைமுறைக்கு வந்தது. வருடாந்திர பரிமாற்றம். இரு நாடுகளும் ஒவ்வொரு காலண்டர் ஆண்டிலும் ஜனவரி 1ஆம் தேதி ஒப்பந்தத்தின் கீழ் வரும் அணுசக்தி நிறுவல்கள் மற்றும் வசதிகள் குறித்து ஒருவருக்கொருவர் தெரிவிக்க வேண்டும். இரு நாடுகளுக்கும் இடையே இதுபோன்ற பட்டியல்களின் முதல் பரிமாற்றம் ஜனவரி 1, 1992 அன்று நடந்தது. தேசிய சித்தர் தினம் 2026 ஜனவரி 6. தமிழ் மாதமான மார்கழியில் வரும் ஆயில்யம் நட்சத்திரத்துடன் ஒத்துப்போகும். சித்த மருத்துவ முறையின் தந்தையாக கருதப்படும் அகத்தியர் முனிவரின் பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் இந்தியா முழுவதும் தேசிய சித்தர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. 9வது தேசிய சித்தர் தினம் 2026 ஜனவரி 6 அன்று வருகிறது. 2026ஆம் ஆண்டின் கருப்பொருள் உலகளாவிய ஆரோக்கியத்திற்கான சித்தா. முதல் தேசிய சித்தர் தினம் ஜனவரி 4, 2018 அன்று அனுசரிக்கப்பட்டது. உலக போர் அனாதைகள் தினம் 2026 ஜனவரி 6. போர், ஆயுத மோதல் அல்லது அரசியல் வன்முறையால் ஒன்று அல்லது இரு பெற்றோரையும் இழந்த குழந்தைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஜனவரி 6ஆம் தேதி உலகம் முழுவதும் உலக போர் அனாதைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. 1994ஆம் ஆண்டில் பிரெஞ்சு அமைப்பான SOS Sociétés Sociales Enfants en Détresse SOS Children in Distress உலக போர் அனாதைகள் தினத்தை முன்மொழிந்தது. உலக போர் அனாதைகள் தினம் முதன்முறையாக ஜனவரி 6, 1995 அன்று அனுசரிக்கப்பட்டது. அன்னோ டொமினி கிபி 400 இல் ரோமானியர்கள் போரில் இறந்த வீரர்களின் விதவைகள் மற்றும் அனாதைகளுக்கு ஆதரவளிப்பதற்காக முதல் அனாதை இல்லத்தை நிறுவினர். 18 வயது வரை உதவி வழங்கினர். 1741ஆம் ஆண்டில் லண்டனில் உள்ள தி ஃபவுண்டிங் மருத்துவமனை முதல் தொண்டு அனாதை இல்லமாக மாறியது. மன ஆரோக்கியத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் இடையிலான தொடர்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக என்று சர்வதேச மனம் உடல் நல தினம் ஆனது.
ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 3ஆம் தேதியன்று அனுசரிக்கப்படுகிறது.